ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து நம்ம பலதரப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விதமான ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஆப்ஸஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இமெயில் ஐடியை வந்து வச்சு சைன்இன் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் வந்து லிங்காக இருக்கும். ஸோ அது வந்து சில ஆப்ஸை வந்து இல்லை நாள் கணக்கு போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விதமான ஆப்ஸை வந்து நம்ம ஒதுக்கியிருப்போம். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி வந்து நம்ம இமெயில் ஐடி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இமெயிலில் வந்துட்டு ஃபோனில் எத்தனை இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களோட மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியில் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் டவுன் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு மேனேஜ் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணியிருக்க எந்தெந்த ஆப்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அந்த மேனேஜ் யுவர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து எத்தனை ஆப்ஸில் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற டோட்டல் லிஸ்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத ஆப்ஸஸ் எது அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லையோ அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த டேட்டில் எந்த டைமில் வந்துட்டு இந்த ஆப்புக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ரிமூவ் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிமூவ் ஆக்சஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து ரிமூவ் பண்ணுவா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்பில் இருந்து நம்மளோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத மெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தேவையில்லாத வந்து அக்சஸபிலிட்டி இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேறு சில ஏதாச்சும் டேட்டா கன்சியூம் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இது அன்லிங்க் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து உங்களோட இமெயிலை வந்து வச்சுக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.